வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் ஷார்ட் ஹேண்டில். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னா தி கான்சனன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் சாப்டர், தி கான்சனன்ட்ஸ். இந்த டயக்ராம் 3 டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் எப்படி எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஃபஸ்ட் சாப்டர் 2 பார்ட்டாக நான் பிரிக்க போகிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரோக் எப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த ஸ்ட்ரோக். இங்கே போட்டிருக்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்ட்ரோக்கு. ஸோ ஸ்ட்ரோக் எப்படி யூஸ் போடுறோன்னு சொல்லித்தரேன். செகண்ட் வந்து என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குதுன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேயே இப்போ நம்ம ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா சிங்கிளாக பார்ப்போம். அதாவது பீனா பி, பீனா பி, அந்த மாதிரி பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் வந்து ஜாயினிங் ஸ்ட்ரோக் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது பிபி, பிஜே, பிஎம், ஜேஎம், இந்த மாதிரி ஜாயினிங் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் ஸ்ட்ரோக் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் சாப்டர் வந்து கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னால் கான்சனன்ட்ஸ் ஆர் தி ரிசல்ட் ஆஃப் ஆடிபிள் ஃப்ரிக்ஷன் ஆர் ஸ்டாப்பிங் ஆஃப் த பிரெத் இன் சம் பார்ட் ஆஃப் த மவுத் ஆர் த்ரோட். சிம்பிளாக ஒன்று புரியுற மாதிரி சொன்னால் ஷார்ட்டாக ஒன்றுமே கிடையாது. நம்ம காதால் என்ன கேட்குறோம், அதாவது ஒருத்தர் இப்போ நான் வந்து ஒரு வேர்டு நான் பேசும்போது உங்களுக்கு அது எப்படி காதால் கேட்டு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரோக்குன்னு டிஃபைன் பண்ணி அதை நீங்கள் கையால் எழுத போகிறீங்க. ஸோ இதுதான் கான்சர்ட்னு சொல்லுவாங்க, இதை ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ மொத்தம் ஸ்ட்ரோக் வந்து 27 இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்களா இந்த சிம்பிள்ஸு, இதுதான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இதில் அந்த எக்ஸ்ப்ளோரன்ஸு, கண்டினியூவன்ஸ், நெசல்ஸ், லிக்விட்ஸ் இதெல்லாம் வேண்டாம் நமக்கு நான் நீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து எப்படி ஸ்ட்ரோக்கு என்னென்னு எப்படி போடணும் அந்த மட்டும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது மட்டும் உங்களுக்கு போதும். ஸோ இவ்வளோ உங்களுக்கு இருக்குது, வள இவ்வளோலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக வந்து ஷார்ட்டாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னென்னு தெரில ஃபஸ்ட் லெசனு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஷார்ட்டான என்னது, என்னென்ன லெவல் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் பெர் மினிட்டு, என்னென்ன ஜாபுக்கு போகலாம், அது முடிச்சு என்னென்ன ஹோப் இருக்குது, எல்லாமே நான் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ எத்தனை லெவல் இருக்குது, ஒரு இந்த ஃபஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு, ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டுக்கோ நீங்கள் வரலாம் நீங்கள். ஓகேங்களா. நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போடுறேன் உங்களுக்கு. அதாவது லெசன் வந்து ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பேசிக் லெசன் ஒரு பிளேலிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறேன். டெய்லி டே பை டே ஒவ்வொரு லெசன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே கொண்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் லெசனில் இந்த டேபிள் ஆஃப் கான்சனன்ட்ஸ் இது வந்தீங்கன்னா, ஸோ உங்கள் டிவிஷன்ஸு, கேரக்டரு, நேமு, லெட்டரு, சவுண்டுன்னு இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த கேரக்டரு, நேமு, லெட்டர், இந்த நேம் வந்து ஒன்றும் கிடையாது. இந்த லெட்டர் எப்படி வந்து சொல்லணுங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது பி, பி, டி, டி, சிஹெச்னா சே, ஜே, கே, கே, இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருமே லெட்டர் இது மட்டும்தான் மெயின் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து கான்சனன்ட். ஓகேங்களா. டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 27 கான்சனன்ட் உங்களுக்கு இருக்குது. அதாவது கான்சனன்ட், ஸ்ட்ரோக் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்வேர்டு ஸ்ட்ரோக்கு, டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்கு, தேர்டு ஹரிசாண்டலு, ஃபோர்த்து கர்வ் ஸ்ட்ரோக்கு. அப்வேர்ட்னா ஒன்றும் இல்லை, கீழேருந்து மேலே உங்களுக்கு போகும். டவுன்வேர்ட்னா ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே வரும். ஹரிசாண்டல்னா ஒன்றும் இல்லை, கோட்டு மேலே எழுதுவாங்க. கர்வ்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாய்ச்சி எழுதுவாங்க உங்களுக்கு. இதுக்கு பேர் உங்களுக்கு கர்வ் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா. ஸோ அப்வேர்டு ஸ்ட்ரோக்கு, டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்கு, கர்வ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி கர்வ் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா. இந்த 4 டைப் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நான் பார்க்கணும். கான்சனன்ட்டோட சைஸ் வந்து 3ல் 2 பங்கு இருக்கணும். அதாவது 2 பங்குனா 3னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் 3 எடுத்துட்டோம்னா 2 பங்கு எந்த சைஸ் வரும், இந்த சைஸ் நீங்கள் போடுவோம் நீங்கள். ஸோ இந்த சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுவோம் நீங்கள். இந்த சைஸ் போட்டால் இனிஷியலாக உங்களுக்கு புரியும். ரொம்ப பெருசாகவும் போட்டக்கூடாது, இப்படி பெருசாகவும் போட்டால் அதுக்கு ஒரு மீனிங்கு, ரொம்ப குட்டியாக போட்டால் ஒரு மீனிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் 3/2 உங்களுக்கு சொல்கிறது நான். கரெக்டாக எக்ஸாக்டாக நார்மல் ஒரு ஸ்ட்ரோக் இந்த சைஸ் நீங்கள் போடுவோம் நீங்கள். ஓகேங்களா. இந்த சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நார்மல் ஸ்ட்ரோக் உங்களுக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி. ஸோ பிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் வந்து மெயினாக வந்து லைட்டுக்கு டார்க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது ஸ்ட்ரோக் இப்போ லைட்டாக போட்டால் ஒரு மீனிங், இந்த மாதிரி டார்க்காக போட்டால் ஒரு மீனிங். ஓகே. ஸோ இந்த டிஃபைனேஷன் இந்த வேரியேஷன் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எதுக்கு லைட்டு எதுக்கு டார்க்கு நான் 1 by 1 நீட்டாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிங்க வந்து டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்கு. டவுன்வேர்டு என்ன சொல்லிக்கிறேன், மேலேருந்து கீழே வரும், லைட்டாக போடுவாங்க. பி, 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 பி,
லைட்டாக இருக்கணும். அடுத்து பி, பீனா ஒன்றும் இல்லை, பிஏவே டார்க் எழுதணும், கொஞ்சம் அமுத்தி பிடிச்சி வரும், டார்க் எழுதணும். பி 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 ஓகேங்களா. இது லைட்டு, இது டார்க்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? லைட்டாக போகிறதுக்குமே டார்க்காக போகிறதுக்குமே நமக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. அதுமாதிரி பென்சில் லைட்டாக பிடிங்க, ரொம்ப டார்க்காக போடுறதுக்கா இப்போ அழுத்தி பிடிச்சி இப்படியெல்லாம் நீங்கள் போடவே கூடாது நீங்கள் வந்து ஓகேங்களா. லைட்டாக நார்மலாக லைட்டாக போடும் போதே பி லைட்டாக போட்டுருவோன்னு, பின்னா இப்போ டார்க்காக லைட்டாக நீங்கள் போட்டுருவோணும். ஃபஸ்ட் டைம் போடும்போது கட்டாக போட்டுருவோணும் ஓகேங்களா. அடுத்து டி, டி இங்கே டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கு. டி 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 இது லைட் ஸ்ட்ரோக்கு. அடுத்து டி, டி டார்க் எழுதணும், டி மாதிரியே டி 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 டி. ஸ்ட்ரோக்கோட லென்த்து பார்த்தீங்களா 3/2 இருக்கா. இந்த சைஸ் நீங்கள் போடணும், அதாவது மேலே ஆரம்பிச்சு இங்கே கோட்டில் முட்டணும், இங்கே இனிஷியலாக முட்டிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி கோட்டில் முட்டி எழுதுங்க. அப்புறம் நான் செகண்ட் சாப்டரில் சொல்லித்தரேன் உங்களுக்கு, ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், அது அடுத்த சாப்டர் போக போக பார்க்கலாம். இனிஷியலாக போடும்போது இந்த மாதிரி முட்டி எழுதுங்க, அப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து சே ஸ்ட்ரோக்கு. சே சிஹெச்ங்கிறது சேன்னு படிப்போம், பிக்கு ஆப்போசிட்டு லைட்டாக போடணும். சே 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 இது டவுன்வேர்டு. சே 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 சே. ஜேனா வந்து சேவை டார்க் எழுதணும் நீங்கள், ஜே 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 ஜே. அடுத்து கேனா ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னால் ஒன்றும் கிடையாது, கோட்டு மேலே எழுதுவாங்க. ஸோ நான் கோட்டை மேலே எழுதுவோம், நான் உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் கோட்டு மேலே எழுதுறேன் நான். கே 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 கே. இந்த சைஸ் இப்படிலாம் போட்டுறவே கூடாது, இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது ஓகேங்களா. ஸோ கரெக்டான சைன்ஸ். கே 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 லைட்டு, இது லைட்டு ஓகேங்களா. இது லைட் ஸ்ட்ரோக், கே வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. அடுத்து கே 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 ஓகேங்களா. கே 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 வந்து நமக்கு டார்க்கு. அடுத்து ரே, ரே வந்து 2 டைப் இருக்குது, அதாவது ரேனா ஒன்றும் இல்லை ஆர். ஸோ ஆரை வந்து 2 டைப் இருக்குது. இது வந்து 45 டிகிரியில் நீங்கள் போடணும். 45 டிகிரினா அது வந்து அப்வர்டு ஸ்ட்ரோக்கு. இப்போ நார்மலாக ரே வந்து நீங்கள் இங்கே கீழே வச்சு இந்த சைஸில் போடணும், அதாவது 45 டிகிரியில் இருக்கணும். இந்த சைஸில் நீங்கள் போடணும். கொஞ்சம் நீங்கள் மாற்றி இப்படி போட்டிங்கன்னா இது என்ன மாறிடும் உங்களுக்கு, சேவாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இங்கே வச்சு அப்வர்டு ஸ்ட்ரோக்கு இந்த 45 டிகிரியில் போடணும், லைட்டாக எழுதணும். ரே 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 ஓகேங்களா. 45 டிகிரியில் லைட் ஸ்ட்ரோக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லைஸில் நீங்கள் எழுதணும். நீங்கள் புரியுது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பி பி டி டி சே ஜே கே கே ரே. ரே 2 டைப் இருக்குது, அது ஃபஸ்ட் டைப் வந்து 45 டிகிரி எழுதும். ரேனா ஒன்றும் கிடையாது 6. நான் சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நான் சொல்கிறப்பே ஸ்ட்ரோக் மனப்பாடம் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம கர்வ் ஸ்ட்ரோக் பார்க்கலாம் எல்லாமே. இப்போ எஃப், இந்த எஃப்வி கொஞ்சம் குழப்பும் ஓகேங்களா. அது இதெல்லாமே கேர்வு. எஃப் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஃப் லைட் ஸ்ட்ரோக்கு, இங்கே டவுன்வோர்டு இங்கே வச்சுட்டு அப்படியே சாய்வாக வரணும் உங்களுக்கு, அப்படியே சாய்வாக வரணும் ஓகேங்களா. எஃப் 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 அது இங்கே வச்சுட்டு அப்படியே சாய்வாக வரணும். அடுத்து வீனா இப்போ டார்க்கு எழுதணும். வி 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 எஃப்ஐவே டார்க் எழுதுனா வின்னு அர்த்தம். ரெண்டுமே டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்கு. எஃப் லைட்டு, வி டார்க்கு. அடுத்து இத்து, டி கட்சி இத்துன்னு படிப்போம். இத்துனா ஒன்றும் இல்லை, ஓப்பன் ப்ராக்கெட் ஓகேங்களா. ஓப்பன் ப்ராக்கெட் லைட்டாக போட்டிங்கன்னா இத்துன்னு அர்த்தம். இத்து 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 இத்து. இதே தி, டிஹெச் தீனா ஓப்பன் ப்ராக்கெட் டார்க் எழுதுவோம் நீங்கள். தி 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 தி. அடுத்து எஸ்னா க்ளோஸ் ப்ராக்கெட். எஸ் 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 எஸ். ஜி இசட் ஜி டார்க் எழுதணும். ஜி 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 ஜி. அப்புறம் இஷ், எஃப்க்கு ஆப்போசிட்டு லைட்டாக எழுதணும், இஷ்ஷுன்னு. இதை வந்து எஸ்கேச்சு இஷ்ஷுன்னே படிக்கணும் நீங்கள். இப்படி எஷ் இஷ் 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 இஷ். இது லைட்டு. ஜி, அது இந்த ஜி வேறு, இந்த ஜி வேறு. இது லைட்டாக ஜின்னு படிப்போம், இது ஜி அழுத்தி படிப்போம். இது டார்க் எழுதணும், இஷ்ஷாக டார்க் எழுதணும். ஜி ஜி ஜி. இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. இது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இது ஒன்று, அடுத்து இது ஒன்று உங்களுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று ஓகேங்களா. அதாவது இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து செகண்டு இது ஒரு டிபார்ட்மெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பி பி டி டி சே ஜே கே கே ரே, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃப் வி இத்து தி எஸ் ஜி இஷ் ஜி.
இது ஒரு டிபார்ட்மெண்ட். இதில் நம்ம குழப்பமாக என்ன குழப்பம்னா எஃப் மட்டும் குழப்பம், எஃப்வி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது இப்படி வச்சு இப்படி லைட்டாக போடுவோம், எஃப் எஃப் எஃப். இந்த இஷ்னா அப்படியே ஆப்போசிட், இஷ் இஷ் இஷ். இந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் இனிஷியலாக படிக்கும்போது கொஞ்சம் இந்த டயக்ராம் சைஸ் உங்களுக்கு வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது மட்டும்தான் எஃப் வி இஷ் ஜி, இது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாங்களா. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து எம். இந்த மூணு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. எம்னா மேலே லைட்டு எழுதணும். இது கர்வ் எம் எம். ஓகேங்களா, எம் எம் எம். என்னன்னா அப்படியே கீழே எழுதணும் நீங்கள், என் 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 என். எம்மு லைட்டு, என்னு லைட்டு உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து இங்கு என்னை நீங்கள் டார்க்கு எழுதணும். இங்கு இங்கு இங்கு, இது டார்க். ஓகேங்களா, இது நீங்கள் டார்க் எழுதணும். இது ஒரு டிபார்ட்மெண்ட்டா. ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட், இந்த மூணு ஒரு ஸ்ட்ரோக். அதுக்கடுத்து கடைசி இது முடித்தா ஃபஸ்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து எல் வந்து அப்வேர்ட் ஸ்ட்ரோக்கு. கோட்டு மேலே இப்படி கர்வ் எழுதணும். எல் 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 எல், இது லைட்டு. ஆர் டவுன்வேர்டு. நான் சொன்னேன்ல ஆர் ரெண்டு ஸ்ட்ரோக் இருக்குன்னு சொன்னேன்ல. ஒன்று அப்வேர்டு என்னென்னா கீழேருந்து மேலே 45 டிகிரி, இன்னொன்று டவுன்வேர்டு மேலேருந்து கீழே அப்படியே ஆர் ஆர் ஆர். ஸோ கண்டிஷன் இருக்குது, இதை எங்கே யூஸ் பண்ணோன்னு கண்டிஷன் இருக்குது, இது எங்கே யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆர்னா ரெண்டு ஸ்ட்ரோக்கு, கீழேருந்து மேலே ஒன்று, மேலேருந்து கீழே ஒன்று. அடுத்து வே, டபிள்யூன்னு படித்தா வேன்னு படிக்கணும். கொக்கி போட்டு மேலே அப்படியே சின்ன கொக்கி போட்டு அப்படியே மேலே லைட் எழுதணும். வே 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 வே. கொக்கி போட்டு மேலே ஏ, கொக்கி இந்த சைடு போட்டு மேலே ஏ, ஒய்ஏ ஒய் ஏ ஏ ஏ ஏ. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இந்த ஏ டஃப்பாக இருக்கும். வே கூட போட்டுடலாம் கொக்கி போட்டு. இது லைட்டு, இது லைட்டு. அடுத்து ஹெச் படிக்கிறது பின்னா சர்க்கிள் போட்டு ஒரு மேலே, ஒரு சர்க்கிள் போட்டு கீழே, சர்க்கிள் போட்டு மேலே, சர்க்கிள் போட்டு கீழே, சர்க்கிள் போட்டு மேலே, சர்க்கிள் போட்டு கீழே, இது லைட்டு. ஓகேங்களா, அப்போ புரிஞ்சவங்களுக்கு. இந்த மூணு எப்படி, இது எல்லு, இது ஆறு, இது வே, இது ஒய்ஏ ஒய்ஏ ஹே. ஓகேங்களா, டோட்டல் 27 கான்ஸ்டன்ட் வருது உங்களுக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் மக்கப் பண்ணால் நீங்கள் போதும். ஸோ இப்போ நான் புக்கில் பார்த்தோம்னா இந்த டயக்ராம் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் பேஜில். இந்த நீங்களே சொல்லலாம், இதை வந்து எப்படி ஃபஸ்ட் டயக்ராம் நான் போடுறேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் இதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டயக்ராமு. செகண்டு வந்து அடுத்து தேர்டு வந்து. ஓகேங்களா, ஸோ தேர்ட் டயக்ராம். இப்போ ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் இதுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணுறக்கா நான் வந்து உங்களுக்கு பென் யூஸ் பண்ணுறேன், ரெட்டிங் யூஸ் பண்ணுறேன். பி மேலேருந்து கீழே இப்படி வந்த என்னது பி, இதுவே டார்க் எழுதுனீங்கன்னா டி. அடுத்து டி மேலேருந்து கீழே வந்தால் டி, டார்க் எழுதுனா டி. அப்படியே பிக்கு ஆப்போசிட் லைட் எழுதுனா சே, டார்க் எழுதுனா ஜே. அடுத்து ரே மட்டும் அப்வேர்டு. ஸோ இப்படி போட்டால் என்னது ரே, ஆர்ஏஒய் ரே ஆர். அடுத்து கோட்டு மேலே போட்டால் கே, டார்க் எழுதுனா கே. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சவங்களுக்கு. செகண்டு பாருங்கள். இப்போ இது பார்க்கலாம், இந்த டயக்ராம் பார்க்கலாம். கீழேருந்து இப்படி மேலே போச்சுன்னா என்னது, இப்போ நம்ம பார்த்தோம்ல எல்லு, அப்படியே மேலேருந்து கீழே வந்தால் நம்ம பார்த்தோம்ல இப்போது ஆறு. அடுத்து இந்த மாதிரி குடத்தில் வர மாதிரி ஒரு சிம்பிள், அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிள். இந்த குடம் இப்படி பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி வந்தால் இதில் இப்படி லெஃப்ட் டு ரைட் எழுதுனா என்னது எஃப், டார்க் எழுதுனா வி. அப்படி ஆப்போசிட் லைட் எழுதுனா இஷ்ஷு, அது டார்க் எழுதுனா சொல்லுங்கள் பார்க்கலாம் இஷ்ஷு. அதுக்கடுத்து இது மாதிரி குழப்பி விட்டுரும், இஷ்ஷு ஜி, ZHEE ஜி. ஓகேங்களா, அது இந்த டயக்ராம் வாங்க, இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும். மேலே இப்படி எழுதுனா என்னது எம்மு, அப்படியே கீழே வந்தால் என்ன டார்க் எழுதுனா இங்கு. ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் என்ன மீனிங் சொல்லிக்கிறேன் நான், சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது கரெக்டாக சொல்லுங்கள். இத்து. ஓகேங்களா, டார்க் எழுதுனா தி, க்ளோஸ் ப்ராக்கெட் லைட்டாக எழுதுனா என்னது எஸ்ஸு, டார்க் எழுதுனா சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டு இருக்குது, அதாவது ZTEZ. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு சாப்டர் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஓகேங்களா, இதுதான் இந்த டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக் எல்லாமே நீங்கள் வந்து மக்கப் பண்ணிவிட்டு
இது வரைக்கும் மக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டயக்ராம் நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹோம்ஒர்க் எழுதணும். நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதணும். எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும்னா இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு எப்போ சொல்லித்தரேன் நான், செகண்ட் பார்ட்டு அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பீன்னு இப்போ எழுதிட்டீங்க, பீன்னு எழுதிட்டீங்க, பி பி இப்போ சொல்ல ஹோம்ஒர்க்கு பி 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 இப்படி கடைசி வரைக்கும் எழுதிட்டு எகைன் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். பேப்பர் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. பி 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 இப்படி ஒவ்வொன்றையும் 5 லைன் எழுதணும். அதாவது 5 லைன் எழுதணும். ஓகேங்களா? இது 1 2 3 4 5. இந்த பி முடிச்சிட்டோன்னே அடுத்து பி 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 இப்படி எழுதி அடுத்து டி டி அந்த மாதிரி ஜே கே எல்லா ஸ்ட்ரோக்கும் நீங்கள் எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுமே தவிர நீங்கள் இது எழுதாட்டி உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் கண்ணில் பார்த்தா உங்களுக்கு புரியக்கு வாய்ப்பே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிச்சோடனே அடுத்த ஒரு பார்ட் நான் அப்லோட் பண்ணால் செகண்ட் பார்ட்டில் எப்படி இந்த ஜாயினிங் ஸ்ட்ரோக்கு எப்படி ஒன்றா சேர்த்து எழுதும் அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டவுட்டாக இருந்தோ இல்லை வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா இல்லை வேறு நான் தப்பாக இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி நான் அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இல்லை டவுட்டாக இருக்குது இந்த பிளேஸில் இந்த ஸ்ட்ரோக் புரியல எனக்கு அப்படின்னாக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு பார்ட் நான் முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.